தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் தொழிலாளருக்கு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய தீர்மானம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் டாடா எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்த பெண்கள் ஒரு 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த பெண்களுக்கான தங்குமிடத்தில் உரிய பாதுகாப்பற்ற நிலைமை இருந்த காரணத்தினால அந்த பெண்கள் குளிக்கின்ற குளியலறையில் கேமரா என்பது பொருத்தப்பட்டிருந்ததை அங்கு கண்காணிப்பு வேலையில் அமர்த்தப்பட்ட நீலுகுப்தா என்ற பெண் அதை கண்டுபிடித்து அதன் மூலம் தன்னுடைய நண்பனுக்கு அந்த செய்தியை அனுப்பியதனுடைய விளைவாக இது இன்று வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றது. அதே வேளையில் இதே போன்ற பணிகளை செய்கின்ற இந்த ஆலை நடத்தப்படுகிறதுல ஒரு 20,000 பேர் பணி செய்கின்றனர் என்பதை தாண்டி இவர்கள் தங்குவதற்கான இடம் என்பது யார் யார் இணைந்து செய்கிறார்கள் என்றால் தமிழக அரசும் டாடா நிறுவனமும் இணைந்து இந்த அலுவலகத்தை தங்குவதற்காக நியமித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில்தான் இந்த பிரச்சனை என்பது இந்த பெண்களுக்கான உரிய பாதுகாப்பற்ற நிலைமை என்பது இருக்கிறது என்பதை கவனப்படுத்துகிறோம். அதே போன்று இன்று இதே போன்ற குறிப்பாக கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆயத்தாடைகள் தயாரிக்கின்ற பணிகளில் அதிகமாக பெண்கள் ஈடுபடுகின்ற வேளைகளும் இதே போன்ற பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தான் இது சுட்டி காட்டுகிறது அப்படின்னு உள்ளதை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். அதே போல் நம்ம இதை தமிழக அரசும் தொழிலாளர் துறையும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து இந்த தொழிலாளர்களுக்கு பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற விதத்திலும் அவர்களை அந்த தொழில் பணியிடங்களில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான ஊதியம் உள்ளிட்டவைகளும் சரியாக வழங்கப்படுகிறதா, இவர்களுக்கான உரிய வேலைகள் எப்படி இருக்கிறது என்பதையும் கவனிக்கப்பட வேண்டும். உடனடியாக அந்த ஆய்வை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம்.